Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. இஸ்ரோ ஒன்றுக்கு 60 விண்வெளி திட்டங்களை செயல்படுத்த இந்திய விண்வெளித்துறை திட்டமிட்டுள்ளது. அவ்வளவு திட்டங்களை நிறைவேற்ற ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் 2 ஏவுதளங்கள் போதாது, கூடுதலாக ஒன்று தேவை என்று முடிவு செய்யப்பட்ட போது தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் தேர்வானது. குலசேகரப்பட்டினம் தேர்வானதற்கு பல காரணங்கள் உள்ளன. அங்கு 12,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட உள்ளது. பொதுவாக செயற்கைக்கோள்களை ஏவி செல்லும் ராக்கெட்டுகள் கிழக்கு கடற்கரையை ஒட்டி பூமத்திய ரேகைக்கு அருகில் இருந்து கிளம்பினால்தான் சரியாக இருக்கும். அப்படி பார்த்தால் குலசேகரப்பட்டினம் பூமத்திய ரேகைக்கு அருகே 8 டிகிரி நெருக்கத்தில் இருக்கிறது. இது ஸ்ரீஹரிகோட்டாவின் 13.43 டிகிரியை விட மிக நெருக்கம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நாட்டின் ராக்கெட் மற்றொரு நாட்டின் வான்பரப்பு மேலாக பறக்கக்கூடாது என்பது சர்வதேச விண்வெளி பாதுகாப்பு விதியாகும். தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து செலுத்தப்படும் ராக்கெட்டுகள் இலங்கை, இந்தோனேஷியா நாடுகளின் மேல் செல்லாமல் இருக்க தென்கிழக்காக திசை திருப்பி ஏவப்படுகின்றன. பின்பு கிழக்கு நோக்கி செலுத்தப்படுகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி கொண்டு செல்வதால் அதிக எரிபொருள் செலவு ஏற்படுகிறது. குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகள் இதே சுற்றுப்பாதையில் தான் செல்லும். ஆனால் ஸ்ரீஹரிகோட்டாவை விட தொலைவு குறைவு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு கூடுதலாக 600 கிலோ எடையை விண்வெளிக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. 1 கிலோ எடையை விண்ணில் செலுத்த சர்வதேச விண்வெளி சந்தையில் கட்டணம் 25,000 முதல் $30,000 உள்ளது. இதனால் வெளிநாடுகளின் ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதன் மூலமும் அதிக வருவாய் ஈட்டலாம். இதற்கிடையே 3வது ராக்கெட் தளத்தையும் ஆந்திராவிலேயே அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த மாநில அதிகாரிகள் செய்த லாபியை முறியடித்து குலசேகரப்பட்டினம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீஹரிகோட்டா அமைக்கப்படுவதற்கு முன்னதாகவே தமிழகத்தில்தான் முதல் ராக்கெட் தளம் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அப்போது போதிய விழிப்புணர்வு அரசுகளிடத்தில் இல்லாததால் இழந்துவிட்டோம் என்பது குறிப்பிடத்தக்கது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.